ஜெபம் செய்வோம். உடைந்த பாத்திரம் நாம் எதற்கும் உதவாதவள், ஒரு குலைந்த பாத்திரம் நாம் எவரும் விரும்பாதவள். உடைந்த பாத்திரம் நாம் எதற்கும் உதவாதவள், ஒரு குலைந்த பாத்திரம் நாம் எவரும் விரும்பாதவள். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட சுவாமி கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் வந்து நாங்கள் குடும்பமாக உண்மை ஆராதிக்க நீ கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, பேசுவது நான் நல்ல சுவாமி, நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறதாக பிதாவே, ஆமென். இந்த நாளிலே உபவாச நாட்களில் 3ஆம் ஞாயிறாகிய இந்த தினத்திலே திருச்சபை பெரியோர்களால் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத படப்பகுதி யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 துவங்கி 51 வரை. யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 42 துவங்கி 51 வரை வாசிக்க நம்ம அனைவரும் எழுந்து நின்றிருக்கிறோம். பக்கம் 139. இயேசு அவர்களை நோக்கி, உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதினால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த நாளிலே இங்கே ஆலயத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆயர் ஐயா அவர்களுக்கும் திருச்சபை மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் முதலாவது ஸ்தோத்திரங்களையும் இந்த உபவாச நாட்களிலேயே ஞாயிறு தினத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி நம்ம தொடர்ந்து வாசித்து வந்து கொண்டிருக்கிறோம்.
கடந்த அதாவது சாம்பல் புதன்கிழமையிலிருந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்க உபவாசத்தினுடைய மேன்மை பற்றியும் உபவாசனுடைய நன்மை என்ன என்பது பற்றியும் அது பற்றி நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிற நாட்களில் நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாசத்துக்கு கேட்க நற்செய்தி பகுதி வாயிலாக பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும் நம்முடைய பேசுகிறார். முதலாவதாக இந்த யோவான் என்பவர் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம சின்னதாக ஒரு விஷயம் பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்திக்குள்ளாக கடந்து போகலான்னு நினைக்கிறேன். இவர் யார் அப்படின்னா கலிராய கடலை மீன் பிடிக்காரனாகிய செபதேயுனுடைய மகன். இவருடைய அம்மா பேர் சலோமி அப்படிங்கிறவங்க. இவர் யாருடைய சகோதரனா? யாக்கோபுடைய சகோதரர். இவர் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் 12 அப்போஸ்தலர்கள் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த முதல் 4 வரல இவர் ஒருத்தராக இருந்தார். இந்த யோவான் முதல் 4 சீடர்கள் ஒருத்தராக இருந்திருக்கிறாரு. இந்த மற்ற சீடர்களை பார்க்கிலும் யோவான் இடத்துல ரொம்பவே அன்பா இருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 13:23 சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலே சாய்ந்திருந்ததான் இந்த யோவான் என்பதுதான் இங்க சொல்லப்படுறது. அது மட்டும் இல்ல, சிலுவையில் அவர் அறையப்பட்டு அவர் பேசுகிற 7 வார்த்தையில ஒரு வார்த்தை என்னன்னா, அதோ தாய் என்று சொல்லக்கூடிய அது ஒரு வார்த்தை அப்படிங்கிற அது ஒரு மகன் அப்படின்ட்டு. அப்ப தனக்கு அன்பா இந்த சீடனை பார்த்து சொல்றாங்க. சீடன் யார் அப்படின்னா யோவான் அப்படின்னு தான் இங்க சொல்லப்படுகிறது. அப்படி ஆண்டவர் தனக்கு அன்பா இருந்த சீடன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பான ஒரு சீடன் பெயர் பெற்ற ஒரு சீடன் யாருன்னா இந்த யோவான் தான். இவர் தான் பின்னால எபேசு சபையில இவர் ஊழியம் செய்ததாகவும் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்ததாகவும் அப்படி இவர் பற்றி அவர் என்ன சொல்றது பல உண்மைகள் இங்கே சொல்லப்படுகிறது. அது போல பார்த்தீங்க அப்படின்னா யோவான் 3 நிருபங்கள், யோவான் சுவிசேஷம் மட்டுமல்ல 3 நிருபங்கள் எழுதுறாரு. வெளிப்படுத்தின விசேஷமும் இவரால் எழுதப்பட்டதுதான். ஏன்னா மற்ற சீடர்களை காட்டிலும் ரொம்ப அதிகமான ஒரு செய்தியை ஆண்டவர் பத்தின செய்தி அதிகமா சொல்லியிருக்கிறது யாருன்னா இந்த யோவான் தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த ஒரு அன்பான சீடன். அதனாலதான் இவருக்கு ரொம்ப அதிகமான ஆண்டவருடைய கிருபை இங்கே வரங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. 100 வயதுள்ளவராக மரித்தார் என்பதும் கூட இவரை பற்றி சொல்லப்படுற ஒரு செய்தி தான். யோவான் 8 செய்திக்கு வருவோம். யோவான் 8ஆம் அதிகாரத்துல 42வது வசனத்தை என்ன சொல்றாரு, என்ன பேசுறாரு, அதுக்கு முன்னாடி முதல் வசனத்துல என்ன சொல்றாரு, அந்த அதிகாரம் முழுக்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஒளிவு மலைக்கு போனதாகவும் அதற்கு அடுத்த நாள் எங்க வராரு, ஜெப ஆலயத்துக்கு வர்றாங்க. ஒரு ஆலயத்துக்கு வராரு. அந்த ஆலயத்துக்கு அங்க உபதேசம் செய்யறாரு, மக்களுக்கு உபதேசம் செய்யறாரு. அப்படி உபதேசம் செய்யும் பொழுது அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும் இருக்கிறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கு. அதாவது வேதபாரகரும் பாத்தீங்கன்னாக்க பரிசையா இருக்கும். இந்த கூட்டங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரத்துல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னே நினைச்சிட்டு இருக்க ஒரு கூட்டம். அந்த கூட்டம் ஒரு பெண்ணை கொண்டு வராங்க. அந்த பெண் யார் அப்படின்னா விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அவர் மத்தியில கொண்டா நடுவில் நிறுத்துறாங்க. அவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல மத்தியில போனா நிறுத்துறாங்க, சென்டர்ல நிறுத்துறாங்க. அப்ப அவர் நிறுத்தும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த இப்படி விபச்சாரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கல்லால் அடிச்சு போகணுங்கிறது மோசையுடைய நியாயப்பிரமாணமா இருக்குது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவர் எதுவுமே பேசாம இருக்கிறாரு. திரும்ப அவர் வற்புறுத்தி கேட்கிறாங்க, இவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும், இயேசு கிறிஸ்துகிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே கேட்கிறப்பட்ட ஒரு கேள்வியா அவர் பேசாம இருக்கிறதுனால திரும்ப கேட்டதுனால அப்ப அவர் நிமிர்ந்து என்ன சொல்றாரு, குடிக்கிட்டே தான் சொல்றாரு, உங்களில் யார் பாவம் செய்தோ அவங்க முதலாவது கல்லெறியட்டும், இந்த பெண் மீது கல்லெறியட்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்டுட்டு எல்லாத்தையும் மனசாட்சி நிமித்தமா மனசாட்சி கொடுக்கறது நிமித்தமா என்ன செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் அங்க இருந்து பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாருமே போயிட்டாங்க. அப்ப நிமிர்ந்து பார்த்த போது அந்த பெண்ணை தவிர வேறு யாருமே இல்லை. அப்ப ஆண்டவர் செய்யறாரு, எங்க உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கணும்னு நினைச்ச மத்தவங்க எங்கன்னு சொல்லுமா, யாருமே இல்லைன்னா போயிட்டாங்கன்னு அந்த பெண் சொல்லும்போது, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நானும் உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன், நீ போய் நீ பாவம் செய்யாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அனுப்புற ஒரு சம்பவம் இந்த அதிகாரத்துல அங்கே சொல்லப்படுகிறது. அதன் பிறகு திரும்பவும் அவர் தன்னுடைய உபதேசத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ சொல்லும்பொழுது அவங்க திரும்பவும் அந்த வேத பாருங்கள் அவர் விடுறதா இல்லை. திரும்ப அவர் அந்த அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்க கேள்விகள் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அதற்கு ஆண்டவரும் அதுக்கு தகுந்த பதிலும் சொல்லுவார். ஆனா விவாதம் பண்ண மாட்டாங்க. அவர் இடத்துல விவாதம் கிடையாது. ஒருத்தவங்க நம்மளை குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இடத்துல மீண்டும் விவாதம் பண்ணோம்னா அங்க பெரிய பிரச்சனை தான் வரும். ஆனா ஆண்டவர் விவாதம் பண்ணல, அங்க சண்டை மாறுதரமா அவருக்கு பதில் சொல்றாரு. ஒரு சில இடங்கள் அங்க பதில் சொல்றது நம்ம இந்த அதிகாரத்துல பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு வசனமா நம்ம பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா யோவான் 8:42
முதல் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, கேள்வி உங்க கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு ஒரு அழகான ஒரு பதில சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு பாருங்க. 42வது வசனத்தை அப்படியே நீங்க பைபிளை பார்த்துட்டே வந்தீங்கன்னா நான் சொல்றேன். 42வது வசனத்தை சொல்றாரு, தேவன் உங்கள் பிதாவாயிருந்த இடத்தில் அன்பாயிருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்றாரு. ஆக இதுதான் ஆண்டவர் அதை முதல் வசனத்தை என்ன அப்படி சொல்றாருன்னா, அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்கள் உங்கள் பிதாவின் ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் சொல்லிட்டு அவங்க பதில் சொல்றாங்க. பரிசேயர்களும் அந்த வேத பாரதம் சொல்றாங்க. அதாவது நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றால் அதற்கு அவர்கள், நாங்கள் வேசி ஸ்தலத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற அந்த விஷயத்துக்கு இவர் பதில் சொல்றாரு. அந்த சொல்ற விஷயம் தான் 42வது வசனத்துல இருக்கு. கேசாண்டவர் இப்படி சொல்றதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவர்கள் அவர்களுடைய அந்த பரிசேயரும் வேதப்பாருடைய வார்த்தையில உண்மை இல்லைன்னு தெரிய வருது. ஏன்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவையோ அல்லது இயேசுடைய வசனத்தையோ வார்த்தையோ அவர்கள் விசுவாசிக்கல, அவர்களிடத்துல அன்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு தெரியும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 1ல என்ன சொல்றாங்க, 1 யோவான் இயேசுவானவரே கிறிஸ்து அப்படிங்கிறதும், கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சொல்லியிருக்காரு. நிருப பகுதியில அவரே சொல்லியிருக்கிறார். ஆக நாம் ஆண்டவரிடத்துல அன்பா இருக்கிறோமா, இல்லை நிறைய கேள்விகளை இன்னும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோமா அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் உணர்கிறவர்களா இருக்கணும். அவர் நம்ம மீது அன்பா தான் இருக்கிறாரு. எப்படின்னா அதுக்கு என்ன சாட்சினா, அவர் சிலுவையின் மீது தன்னையே கொடுத்தார் இல்லையா, அதுதான் அவர் நம்ம மீது அன்பா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி. இதனால நாம் ஆண்டவரை விசுவாசிக்கக்கூடியவர்களாகவும் தேவனோடு இசைந்து வாழக்கூடியவர்களாகவும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அதில் நம்ம ஐக்கியப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வசனம் 8:43, அதாவது யோவான் 8:43 என்ன சொல்றாரு அப்படின்னா, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், அவர்களை பார்த்து கேட்கிறாரு. அன்பாவும் இல்லை, ஏன் என்னுடைய வசனத்தையும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்க, அது மட்டும் இல்ல என் உபதேசத்தை நீங்கள் கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால அல்லவா அப்படின்னு சொல்றாரு. இப்ப இயேசு கிறிஸ்து இங்க 2 கேள்வியை முன்வைக்கிறார். அவங்க சொன்ன விஷயத்துக்கு பதில் சொல்லிட்டு 2 கேள்விகளை முன்வைக்கிறாரு. அதுதான் என் வசனத்தை நீங்க என்ன பண்றீங்க, கேட்க மனதில்லாம இருக்கிறீங்க, அதே போல அறியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆக நம்ம அறிந்து கொள்ளணும், ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளணும்னா கட்டாயமா நம்ம கேட்கக்கூடியவர்களா இருக்கணும். நம்ம பார்த்தால் மட்டும் போதாது, கடவுள் நமக்கு அழகான 2 காதுகளை கொடுத்திருக்கிறாரு, கண்களை கொடுத்திருக்கிறாரு, வாய் கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம காதால கேட்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். இப்ப கேட்டால்தான் எதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதே பார்த்தீங்கன்னாக்க யோவான் அதிகாரத்துல 6வது அதிகாரத்துல 60வது வசனத்துல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அதாவது சீடர்கள் சொல்றாங்க, கூடவே இருக்கிற சீடர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்ன சொல்றாங்க, அதாவது இந்த கப்பர்நகும் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜெப ஆலயத்துல அங்க நடக்கிற ஒரு உபதேசத்துல, அவர் செய்யற உபதேசத்துல கேட்டுட்டு சீடர்கள் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கடினமான உபதேசம். இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை என்ன சொல்றாங்க, கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்ன, இந்த வசனத்தையோ வார்த்தைகளை கேட்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 17:17 சொல்றாரு, அதாவது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ, இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தின்படி அல்லது பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவன், அதை சொல்றாரு. மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ அல்லது தேவனால் உண்டாயிருக்கிறதா நான் சுயமாய் பேசுகிறோம் என்று அறிந்து கொள்வான். ஆண்டவர் சுயமா சொல்றாரா அல்லது பிதாவுடைய வார்த்தையை சொல்றாரா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கடவுளுடைய சித்தத்தின்படி செய்கிற மனது உள்ளவனால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்க யோவான் நற்செய்தி மூலமாக நமக்கு பதில் சொல்றோம். தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம். தேவனுடைய சித்தம்னா என்ன, அவருடைய விருப்பம். அப்ப அவருடைய விருப்பத்தின்படி நம்ம வாழணும்னு நினைக்கும் போதுதான் அவருடைய வார்த்தையை கேட்கணுங்கிற ஒரு வாய்ப்பே உண்டாகும். நீங்கெல்லாம் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க, அவருடைய வார்த்தையை நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவருடைய வாய்ப்பு, அந்த கேட்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும்.
அது இங்க பாத்தீங்கன்னாக்கா வேதபாரகரும் இந்த பரிசேயரும் அவருடைய வார்த்தையை வெறுக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு கேட்பதற்கு மனதில்லாம போச்சு. நமக்கு கூட நம்ம கேட்க மனதில்லாம இங்க இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம ஆண்டவரை வந்து வெளிப்புறமா நம்ம வந்து விரும்புகிறவர்களா இருக்கும், உள்ளார்ந்த மனதளவுல நம்ம வெறுக்கக்கூடியவர்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஏன் அந்த வேதபாரகருக்கும் அந்த பரிசேயருக்கும் உள்ள அந்த ஒரு நினைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பெருமை, மேட்டிமையான எண்ணம், நாம தான் எல்லாருமே, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு அந்த மேட்டிமையான எண்ணத்தினாலதான் அந்த வார்த்தைகளை அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தையும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருந்துச்சு. இப்படி ஒரு விஷயம் சொல்லலாம். எப்படின்னா வந்து ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து தேவனுடைய வார்த்தையை ரொம்ப ஆழமா சிந்திச்சு ஆராய்ந்து சொல்றாருன்னு நினைக்கும் பொழுது ஒருவேளை அந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைச்சு நம்ம கேட்டோம்னா அந்த வார்த்தை நமக்கு அந்த செய்தியானது நிச்சயமா நமக்கு பிரயோஜனம் உள்ளதான் இருக்கும். இல்ல அப்படியே ஏதோ ஒரு மனம் போன போக்குல நம்ம வார்த்தையை கேட்கிறோம், இது என்ன சொல்லிட போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம்னா நிச்சயமா அந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமா இருக்காது. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க ஒருத்தர் நல்லவங்க நினைச்சு பார்த்தா அவங்க நம்ம கண்ணுக்கு எப்படி தெரிவாங்க? நல்லவங்களா தான் தெரிவாங்க. குற்றம் கண்டுபிடிக்கணும், ஒருத்தவங்க கெட்டவங்க நினைச்சு பார்த்தோம்னா அவங்க நம்ம கண்ணுக்கு கெட்டவங்களா இருக்கிறாங்க. நம்ம பார்க்கிற அந்த கண்ணோட்டத்துலதான் இருக்கு. ஒரு சின்ன ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து ஒரு ஆப்பிள் வச்சிருந்தாங்க, 2 ஆப்பிள். அவங்க அம்மா கேட்டாங்க, ஒரு ஆப்பிள் எனக்கு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு என்ன செஞ்சாங்க, 2 ஆப்பிளையும் வந்து கடிச்சிட்டு சாப்பிட்டு கொடுத்தாங்க. அந்த அம்மாவுக்கு கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. அது தாய்க்கு, நான் ஒரு ஆப்பிள் கேட்டேன், 2 ஆப்பிளையும் கடிச்சிட்டு அப்படி இல்லம்மா, எந்த 2 ஆப்பிள்ல எந்த ஆப்பிள் சுவையா இருக்கோ சாப்பிட்டு பார்த்துட்டு சுவையான ஆப்பிள் தான் நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு. அப்ப அந்த அம்மா என்ன நினைச்சிட்டாங்க, அந்த பாப்பாவை தப்பா நினைச்சிட்டாங்க. அப்ப அந்த பேர் சொல்லும் போதோ நம்ம நினைச்சது எவ்வளவு தவறு, அப்ப நம்ம பார்க்கிற கண்ணோட்டம் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினைச்சாங்களாம். ஆக இந்த நாள்ல நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு, நாம மற்றவர்களை எப்படி பாக்குறோம், எந்த விதமா நம்ம பாக்குறோம், நம்ம குடும்பத்துல எப்படி, நம்ம கூட பிறந்தவர்களை, நம்முடைய பிள்ளைகளை, நம்மளோட குடும்பத்துல இருக்கிற உறவினர்களை நம்ம எப்படி எந்த கண்ணோட்டத்தோட பாக்குறோம், நம்ம சபையில நம்ம கூட வருகிற நம்ம சபை மக்களை நம்ம எப்படி பாக்குறோம், மற்றவர்களை எந்த கண்ணோட்டத்தோட பாக்குறோம் அப்படிங்கிறதுல நம்ம சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வசனம் 44 ஏன் நான் ஒரு வசனமா சொல்றோம் அப்படின்னா 10 வசனங்கள் தான். 10 வசனத்துல ஆண்டவர் வந்து என்ன விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல வராது. இது நம்ம நிறைய வாட்டி நம்ம படிச்சிருக்கோம். இதை நம்ம ஆழ்ந்து எப்பயுமே நம்ம வந்து ஒரு வசனத்தை நம்ம படிக்கணும்னா அதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும், ஆழ்ந்து நம்ம அதை வந்து படிக்கிறதோட இல்லாம அதை நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். வசனம் 44 என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலையிருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்றாரு. இந்த பிசாசானவன் இந்த வேதபாரகரையும் பரிசேயரையும் பார்த்து பிசாசான் உண்டானவர்கள் சொல்றாரு. மத்திய 13:38 ஒரு விதையை பற்றி ஒரு வசனம் சொல்றாரு, விதை பற்றி ஒரு ஊமை சொல்றாரு, ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா அதுல வந்து நல்ல விதை யாரு அப்படின்னா, நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன். அப்படி அந்த விதைய எந்த நிலத்துல விதைக்கிறாங்க, அதாவது நிலம் என்கிற உலகத்துல விதைக்கிறது, உலகத்துல விதைக்கிறாரு, விதையை விதைக்கிறாரு. நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்கள், களைகள் யாருன்னா பொல்லாங்கனுடைய புத்திரர்கள், பொல்லாங்கன் யாருன்னா பிசாசானவன் தான். அப்ப அவைகளை விதைக்கிறாரு. பொல்லாங்கரை விதைக்கிறவன் யாரு அப்படின்னா பிசாசாகி சத்ரு. இப்ப பிசாசு என்பவன் எப்படிப்பட்டவனா, மனுஷ கொலைபாதகன், இன்னைக்கு கொலை செய்யறவங்க சொல்றோம். அதே போல சத்தியம் இல்லாதவன், பொய்யன், பொய்க்கு பிதா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொய் சொல்வதுதான் அவனுடைய முக்கியமான வேலை. பொய் சொல்லி தந்திரமா ஏமாத்தக்கூடிய வேலை யாருடையதுன்னா பிசாசுடைய இந்த வேலை. 1 யோவான் 3 அதிகாரம் 8-10 வசனத்துல பார்த்தோம்னா தேவனுடைய பிள்ளைகள் யார், பிசாசின் பிள்ளைகள் யார் என்பதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்க. தேவனுடைய பிள்ளைகள் யாரு, பிசாசுடைய பிள்ளைகள் யாருங்கிறது அந்த வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 1 யோவான் 3 அதிகாரம் வசனம் 8-10 வசனம் இருக்கு. அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்துல 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான், பிசாசு என்றும் சாத்தான் என்றும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டதுன்னு சொல்றாரு யோவான். அதாவது இந்த அதிகாரி யோவான் சுவிசேஷத்தை எழுதின அதே யோவான் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு. ஏதேன் தோட்டத்தில் நம்ம நல்லா தெரியும், ஆதாமையும் ஏவாளையும், அதாவது ஆதாம உருவாக்குற, அதுக்கப்புறம் ஏவாளை உருக்கிற
உருவாக்குறாரு. இந்த ஆதாமை ஏவாளை வஞ்சித்தது யாருன்னா பாம்புன்னு சொல்லப்படுது, சர்ப்பம் சொல்லப்படுது இல்லையா? அந்த சர்ப்பம் பாத்தீங்கன்னாக்க அதான் சொல்றாரு, ஆதியிலே சாத்தானுடைய குணம் என்னன்னா பொய் சொல்றது. ஆதியில இருந்தே அந்த ஏதேன் தோட்டத்துல எப்போ படைத்தாரோ மனிதர்களை படைத்ததுல இருந்தே அங்கேயே பிசாசு வந்துட்டான். அப்ப அவனுடைய குணம் என்னது? பொய் சொல்ற குணம். சரிங்களா? இப்ப தேவனுடைய வசனத்துல நாம நிலை நிற்காம பொய் சொன்னோம் அப்படின்னா, பொய் நாமும் பொய் சொல்றோம். நம்முடைய பிதாயாருன்னா பிசாசு தான். இப்ப நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. ஆக இந்த வேதத்தை இரண்டு பிரிவு மக்களை நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, சத்தியத்துல நிலை நிற்கக்கூடியவர்கள் அல்லது சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள். நாம சத்தியத்துல நிலை நிற்கிறோமா அல்லது சத்திய வசனங்களை எதிர்க்கிறோமா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். வசனம் 45 பாத்தீங்கன்னாக்கா இப்படி சொல்றாரு, இந்த யோவான் 8:45 இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சத்தியத்தை சொல்லுகிறபடியால் நீங்கள் என்ன விசுவாசிக்கிறது இல்லை. இந்த சத்தியம் என்பது என்ன? சத்தியம் நம்ம சொல்றோம் இல்லையா? சத்தியம் அப்படின்னா என்னன்னா யோவான் 17 சொல்லப்படுது, உன்னுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உன்னுடைய வசனமே சத்தியம். அப்ப இங்க சத்தியங்கிறது என்ன? ஆண்டவருடைய வசனம் அப்படிங்கிறது நம்ம இதனால நம்ம கவனத்துல வச்சுக்கணும். யோவான் 8:32 சொல்றாரு, இதே அதிகாரம், இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல வசனம் 32 என்ன சொல்றாருன்னா, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம ஆண்டவருடைய வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம சொல்லி ஜெபிக்கிறோமோ, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கை கொள்கிறோமோ, ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிறோமோ, அதுதான் நம்மளை விடுதலையாக்குமா. அதனால ஆண்டவருடைய வசனத்தை நம்ம எப்பொழுதும் விட்டுடவே கூடாது. தேவனுடைய சத்தியத்திற்கு நம்ம கீழ்ப்படியவர்களாக, அவருடைய வசனத்தை விசுவாசிக்கக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம். சீக்கிரமா உங்களுக்கு நான் முடிச்சேன். ஏன்னா 8:40 சொல்றாரு வசனம், 8:45 சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி அந்த 8ஆம் அதிகாரத்துல 40 சொல்றாரு, தேவனிடத்துல கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன என்னை கொள்ள தேடுறீங்கன்னு இதே அதிகாரத்தை சொல்றேன். நான் வசனத்தை தான் சொல்றேன், நான் சத்தியத்தை சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்றேன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கொல்லணும்னு நினைக்கிறீங்க, கொலை செய்யணும்னு தேடுறீங்க. காரணம், நீங்க சாத்தானுடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய வசனத்தை நீங்க விசுவாசிக்கிறது இல்ல, கேட்கறது உங்களுக்கு மனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 40ஆம் வசனத்துல சொல்லியிருப்பாரு. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. நாம என்ன பண்ணுவோம்? மருத்துவர்கிட்ட போவோம். மருத்துவர்கிட்ட போயிட்டு அவர் மருத்துவர் அவரு டேப்லெட் தர மாட்டார். ஒரு சீட்ல என்ன பண்ணுவாரு, இந்த வியாதி இருக்கு, இதுக்கு மருந்து சீட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்பாரு. அந்த மருந்து சீட்டை வாங்கிட்டு ஐயோ இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடும், இந்த மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் சொல்லிட்டு இருந்தா வியாதி சரியாயிடுமா? சரி ஆயிடாது. அந்த மருந்தை வாங்கி என்ன பண்ணணும்? நம்ம உட்கொள்ளணும் இல்லையா? அதை சாப்பிட்டாதான் நமக்கு உடல் சரியாகும். அதுபோல நம்ம கையில இருக்கக்கூடிய மருந்து என்னது? இந்த வேதாகமம், ஆண்டவருடைய இந்த சத்திய வசனங்கள். அதை நாம உட்கொள்ளணும். தினமும் நம்ம என்ன செய்யணும்? இந்த வசனத்தை உட்கொள்ளணும். நமக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் வியாதி எல்லாமே என்ன பண்ணுவோம்? சரியாயிடும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. எப்படி இருக்குன்னா, விசுவாசிக்கிறோம்னு சொல்லுவானா, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில அதை நம்ம காமிக்கவே மாட்டோம். ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். ஆண்டவரை முழுசா நம்புறேன்னு சொல்லுவோம். நம்ம நடைமுறை வாழ்க்கையில அதை நம்ம காமிக்காம போயிடுவோம். நம்ம செயல்பாட்டுல அது இல்லாம போயிடும். மற்றவர்கள், மற்ற புற மதத்தார் நம்ம பார்த்து நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். அப்ப நம்ம சாட்சியா ஜீவிக்கணும். சரிங்களா? அந்த வசனம் அடுத்தது பாத்தீங்கன்னா, வசனம் 8:46 8ஆவது அதிகாரம் 46வது வசனத்துல சொல்றாரு, யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், யார் என்ன குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கேள்வி வைக்கிறார். இதுதான் சொல்றேன், கேள்வியும் பதிலுமாக அங்க சொல்ற ஒரு அதிகாரம் தான் இருக்குல்ல, அந்த கேள்வி முன்வைக்கிறார் ஆண்டவர். அதான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா, அது ஒரு பெண்ணை கூட்டு விபச்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண் நடுவில் கொண்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் அவர் குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிச்சாங்களா? அவங்க இல்ல. எந்த ஒரு குற்றத்தையும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்தார். அவர் என்ன செய்தாரோ அதை தான் சொல்லவும் செய்தார். நம்மளாம் இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா, நாங்க சொல்றதுதான் செய்வோம், செய்யறதுதான் சொல்லுவோம்னு. அரசியல்வாதிகள் என்ன சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அதை தான் செய்தார். தன்னுடைய சிலுவை மரண பரியந்தம் வரைக்கும் அவர் சொன்னதை அவர் கடைபிடித்தார், சொன்னதை செய்தார். அப்ப நாமளும் சொல்றதை செய்யணுமா?
நம்ம சில நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கா? நம்ம வாழ்க்கையும் நம்முடைய செயல்பாடுகள் நம்ம வாழ்க்கை முறையும் பார்த்தீங்கன்னாக்க ஒன்னா இருக்கணும். சொல்றது வேற செய்யறது வேற இருக்கக்கூடாது. இப்ப நீங்க கடைபிடிக்க நல்ல கவனிங்க, நீங்க கடைபிடிக்காத ஒரு காரியத்தை மற்றவர்களுக்கு அறிவுறுத்தவே கூடாது, மற்றவங்களுக்கு சொல்லவே கூடாது. என்ன அப்படின்னா, ஒருவேளை குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகிட்ட நம்ம சொல்லுவோம் பொய் பேசக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த பொய்யை நாம என்ன பண்ணக்கூடாது, பெற்றோர்கள் நாம பேசக்கூடாது. நாம முன்மாதிரியா வாழ்ந்தா இருந்தா மட்டும்தான் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் நம்மள மாதிரியே இருப்பாங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வசனம் 1-2 நீங்க அதை படிச்சீங்கன்னா தெரியும். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவரோட அங்க சொல்றாங்க. நம்முடைய சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறத இந்த வசனத்தின் வழி ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு, இந்த நாள்ல உணர்த்துறாரு. 47 அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க 8ஆம் அதிகாரம் வசனம் 47 சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான், நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடி செவி கொடாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் அந்த வேத பரிசையில் பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் பிசாசினால் உண்டானவர்கள் சொல்றாரு, அதனால வசனங்களுக்கு செவி கொடாம இருக்கீங்கன்னு சொல்றாரு. இதே பாத்தீங்கன்னாக்க 44 தான் இதே செய்தி முன்வைக்கிறது. இந்த அதிகாரத்துல 44வது வசனத்திலையும் இதே செய்தியை முன்வைக்கிறத பாக்குறோம். இந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனம் 15 என்ன சொல்றாரு? நல்ல நிலத்தில விதைக்கப்பட்டவர்கள் யாருன்னா, வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்துல பொறுமையுடன் காத்து பலன் தரக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம நல்ல விதையா இருக்கோமா? நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட நம்ம வசனம் நம்ம இடத்துல விதைக்கப்படுகிறத நம்ம நல்ல நிலமா இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். யோவான் 10:27 சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நாம் அவருடைய ஆடுகளா இருக்கிறோமா? இந்த நாள் நம்ம யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய ஆடுகள்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளா இருக்கிறோமா? அவருடைய மந்தையின் ஆடுகளா இருக்கிறோமா? இல்ல மந்தையை விட்டு வெளியில போடுறோமா? இல்ல காணாமல் போன ஆட்டை போல இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அவருடைய மந்தியா இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம், அவருடைய வசனத்தை நம்ம நிச்சயமாக கை கொள்ளுகிறவர்களாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா யூதர்கள் 2 குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கன்னா, சரிதான், அதாவது உன்னை நான் சமாரியன்னு சொன்னது சரிதான், பிசாசு பிடித்தவன் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு 2 குற்றச்சாட்டு அடுத்து வைக்கிறாங்க. இந்த சமாரியர்கள்லாம் யாருன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க முழுமையான யூதர்கள் கிடையாது. 2வது கலப்பு திருமணம் செய்தவர்கள்னு சொல்லப்படுறாங்க. இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. யூதர்கள் பாத்தீங்கன்னாக்க சமாரியர்கள் ரொம்ப தாழ்ந்தவர்களா பார்ப்பாங்க, ரொம்ப அவங்க ஒடுக்கப்பட்டவர்களா, அப்படியே என்ன சொல்றது, தீண்டத்தகாதவர்களா பார்க்கக்கூடியவர்களாக இந்த சமாரியர்கள் இருக்கதான் அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. இந்த யூதர்களுக்கு சமாரியரை பார்த்தா அவங்க ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் எப்படி சொல்லப்படுகிறது 21, ஜனங்கள் அவரை பிசாசு பிடித்தவங்க சொல்றாங்க. இது இந்த யூதர்கள், இந்த யூதர்களாகிய பரிசேரும் வேதபாரர்களும் சொல்றாங்க இந்த 8வது அதிகாரத்துல. அதே 7வது அதிகாரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜனங்களும் சொல்றாங்க பிசாசு பிடித்தவர்கள் சொல்றாங்க. ஒரு உபதேசத்தை கேட்டுட்டு பிசாசு பிடித்தவர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னாக்க நிறைய விஷயத்த பாக்குறாங்க, ஆண்டவர் என்ன செய்தாரு, என்ன பண்றாருங்கிறத பாக்குறாங்க. அதாவது பிசாசை துரத்தி இருக்கிறாரு, ஆண்டவர் துரத்தி இருக்கிறாரு, அதையும் அவங்க பாக்குறாங்க. பார்த்தது பிறகும் கூட பிசாசு பிடித்தவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நாம பாத்தீங்கன்னாக்க அவருடைய போதனை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நிறைய நிஜமா நம்ம ஒருத்தர் சொல்ற போதனைகளை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நம்ம வேற மாதிரி எடுத்துக்கிறோமா, இல்ல ஆண்டவருடைய வார்த்தையை தான் அவர் சொல்றாருன்றதை நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம சிந்திக்க. ஒருவேளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதிக்கக்கூடிய, ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருவருடைய செய்தி பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதுதான் அந்த செய்தியை நம்ம எடுத்துக்கிற பிரகாரமாகத்தான் அது நமக்குள்ள கிரியை செய்யும், அது நமக்குள்ள வேலை செய்யும். சரிங்களா? ஆண்டவர் அடுத்த வசனத்தை மறுமொழி சொல்றார். என்ன மறுமொழி சொல்றார்? நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இதே இந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 23 அடுத்தது சங்கீதம் 29 சொல்றாங்க.
சரி, இதனால நாம பாத்தீங்கன்னாக்கா பிதாவுக்கு நம்ம கணத்தை கொடுக்குறோமா? கணத்தை நம்ம பிதாவின் கணத்தை பார்க்கிறோமா அல்லது நம்முடைய கணத்தை பார்க்கிறோமா? நமக்கு நாமே மகிமையை கொடுக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கிறோம். வசனம் 50 என்ன சொல்றாரு? யாராவது படிங்க பாப்போம். 8ஆம் அதிகாரம் வசனம் 50. நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு 5ஆம் அதிகாரத்தில் 41 ஒரு வசனம் சொல்றாரு, நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை, நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, யோவான் 7ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு ஆண்டவர்? சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவனின் மகிமையை தேடுகிறவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாய் போதிக்கிறவனத்துல என்ன இருக்காது? அநீதி இருக்காது. ஆக என்னாலதான் எல்லாமே நடந்தது அப்படிங்கிற ஒரு பெருமை வேற்றுமையான எண்ணம் இருக்கிற பட்சத்துல சுய மகிமையை தேடுகிறதாக இருக்கும். ஆக நமக்கு நாமே பெருமை பேசிக்கொள்ள கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாராம்? எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கடைசியாக 8ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை படிங்க. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை சொல்றாரு. இங்க நித்திய வாழ்வை குறித்து சொல்றாரு. மரணம் ஏன் இல்லை அப்படின்னா மரணத்தை காண்பதில்லை ஏன் சொல்றாரு? நித்திய வாழ்க்கை குறித்து சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா வசனம், வார்த்தை, சத்தியம், இதெல்லாம் 3 சொற்களுமே பாத்தீங்கன்னா ஒரே பொருளை கொண்ட சொற்களாக இங்க நம்ம பார்க்கப்படுகிறது. யோவான் 15 வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுமா? கேட்கணும், வார்த்தையில நிலைத்திருக்கணும். அப்போ நிலைத்திருந்தால்தான் நாம என்ன கேட்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும், நமக்கு கொடுக்கப்படும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல என்ன படிச்சோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகார வசனங்கள் 1 துவங்கி 7 வரைக்கும் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அதுல பாத்தீங்கன்னாக்க அவர் எபேசு சபைக்கு சொல்லியிருப்பார். எபேசு சபை, அதாவது ஆண்டவர் யோவான் மூலமா சில தீர்க்க தரிசனமாக சில விஷயங்களை சபைகளுக்கு சொல்றாரு. நல்லா கவனிங்க, சபைகளை குறித்து தான் இங்க சொல்லப்படுற ஒரு விஷயம். இந்த எபேசு சபை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா பவுலால உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்படுத்தப்பட்ட முதல்ல பவுல் ஏற்படுத்திய சபை. அவர் அங்கே 2 வருடங்கள் தங்கி ஊழியம் செய்த ஒரு சபை. அதாவது பவுலுடைய வரவுக்கு பிறகுதான் சபை என்ற ஒன்று ஏற்படுத்தப்பட்டதாகவும், அந்த எபேசு முதல்ல ஏற்படுத்தப்பட்ட சபையில பவுல் ஊழியம் செய்ததாகவும் 2 வருடம் தங்கி ஊழியம் செய்ததாகவும் அங்க சொல்லப்படுகிறது. அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னாங்க கடைசியா சொல்லப்படுற வசனம் என்ன தெரியுங்களா? காதுள்ளவன் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனா பாத்தீங்கன்னாக்கா அது வெளிப்படுத்தின விசேஷத்துல நிச்சயமா இது நம்ம இந்த நாள்ல நமக்கு தான் சொல்றாரு. ஏன் இந்த 40 நாள் கடவுள் நமக்காக இந்த சபையை ஏற்படுத்தியிருக்காங்க? எதுக்காக இந்த 40 நாள் உபவாச நாட்களை நமக்காக ஏற்படுத்தியிருக்காங்க? இது வரைக்கும் நம்ம நிறைய பாவங்களையும் நம்மளே நம்ம அறியாமலோ நம்மளே நம்ம நிதானிக்காம இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அதனால இந்த 40 நாள் நம்மை நாம் மீட்டுருவாக்கம் செய்து கொள்ளணும். மீட்டுருவாக்கம் என்பது நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ளணும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நம்ம புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் இந்த நிருபங்கள் பகுதிகள் நிறைந்த வசனங்கள் மூலமாக நமக்கு ஆண்டவர் பேசுறாரு. அதுல 2வது இந்த அதிகாரத்தில் நிச்சயமா என்ன சொல்றாரு பாருங்க. எபேசு சபையினுடைய தூதனுக்கு சொல்றாரு, 7 நட்சத்திரம் ஆண்டவருடைய கையில 7 நட்சத்திரம் இருக்கு. அந்த 7 நட்சத்திரமும் என்னது? தூதர்கள், 7 தூதர்கள். அதே போல அந்த 7 பொன் குத்து விளக்கு மத்தியில உலாவி கொண்டிருக்கிறான்னு சொல்லப்படுகிறது இல்லைங்களா? அந்த 7 பொன் குத்து விளக்கு எதுனா 7 சபைகள். சரிங்களா? அந்த 7 சபையில 1ஆம் சபைக்கு தான் அவர் இந்த விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ சகித்து கொண்டப்ப ஒருவேளை இதுல பவுலுக்கு அல்லது யோவானுக்கு பவுலுக்கு சொல்லியிருக்கலாம். ஏன்னா முதல் சபை இல்லையா? இல்லை நம்ம இந்த நாளில் நம்ம எப்படி எடுத்துக்கோ நமக்கு சொல்றாரு, நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று முன்பேரில் எனக்கு குறை உண்டு. நாமெல்லாம் ஆண்டவரத்துல வந்த புதுசுல பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவருக்குள்ள வந்த புதுசுல ரொம்ப அந்யோன்யமா இருப்போம், ஆண்டவரோட ரொம்ப ஐக்கியப்பட்டவர்களா இருப்போம், ஆண்டவர் எந்த நேரமும் நம்ம தேடுறவர்களா இருப்போம். ஆனா காலம் மாற மாற என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய அன்பை விட்டு நம்ம அப்படியே விலைக்கு போயிட்டே இருக்கும்.
அது மாதிரி தான் நம்ம இந்த நாளில் அப்படி நம்ம போயிருந்தோம்னா ஒருவேளை அதை நாம் நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுக்குறாரு. ஆகவே அதை சொல்றாரு, ஆகையால் இன்ன நிலைமை, அதாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 5 சொல்றாரு, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை எடுத்துடுவேன்னு சொல்றாரு. உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன்னு சபைகளுக்கு சொல்றாரு. விளக்கு எரியணும்னா அங்கே விளக்கு தண்டு தேவையில்லையா? எடுத்துட்டா என்ன விளக்கு அணுகிறோம் இல்லைங்களா? அப்போ நாமெல்லாம் பிரகாசமா எரியணும், ஆண்டவர்களை இன்னும் நெருங்கி நம்ம ஜீவிக்கக்கூடியவர்களா வாழக்கூடியவர்களா இருக்கணும். ஆகையால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவன் அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிய கொடுப்பேன். பரதீசினா பரலோகம் இல்லைங்களா? அங்கே இருக்கக்கூடிய ஜீவ விருட்சம், நாம் என்றுமே மரணத்தை காணக்கூடாத ஜீவ விருட்சம். மரித்தாலும் நமக்கு மரணம் கிடையாது ஆண்டவரத்துக்கு போகும்போது. அப்படிப்பட்ட ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசி கொடுப்பாருங்களா இந்த நாளிலே. அவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு கொடுத்த ஐயாவுக்கு, இந்த தருணத்தை கொடுத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு சாட்சியோடு என்னுடைய இந்த செய்தியை நான் முடிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து பட்டாம்பாக்கம் போர்டிங் ஹோமில் தான் படித்தேன். 9th to 12th வரைக்கும் படித்தேன். அந்த 9வது 12ஆம் வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க. அந்த பட்டாம்பாக்கம் போர்டிங் ஹோமுக்கு நிறைய ஊழியம், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வருவாங்க, ஊழியம் செய்யறதுக்காக வருவாங்க. அப்போது ஒரு நாள் வந்து, ஆனால் நான் ரொம்ப இப்போ சொல்லணுன்னா வந்து எந்த நேரமும் ப்ரேயர் தான். காலை எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற போகிற வரைக்கும் ப்ரேயர் முட்டி போட்டு தான் ப்ரேயர் பண்ணுவோம். ஆனால் அப்படியே பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த ஆண்டவருடைய அன்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இப்போ திரும்பவும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்க அதை திரும்பவும் நம்ம மீட்டுருவாக்க செய்து கொள்ளணும். அதுதான் வந்து நமக்கு நாலு ஆண்டவர் சொல்லித்தர ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு சாட்சி சொல்லணும். அங்கே நான் படிச்சுட்டு இருக்கும்போது 12th படிக்கிறேன். அங்கே ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்க. என்ன அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு வேளை +2 முடிச்சுட்டு கூட உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கலாம், உங்கள் பெற்றோர் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வேளை உங்களுக்கு கணவராக வரப்போடக்கூடியவர் யாருன்னு நீங்கள் கேட்டால் கூட அந்த கணவன் உங்களுக்கு நிச்சயமாக கடவுள் காட்டுவார்னு சொன்னாங்க. விசுவாசத்தோடு நானும் போய்ட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, சரி ஒருவேளை முடிச்சு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது, அப்படி யார் சாமி எனக்கு வந்து கணவனாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் பண்ணேன். அப்போ தான் வந்து என்னுடைய கணவர் இப்போ அவருடைய முகம் வந்து என் கனவுல காட்டப்பட்டது, என்னால் காட்டப்பட்டது. எனக்கா ஒரே பயங்கர அதிர்ச்சி. என்ன சாமி, பார்த்தாலே பிடிக்காத ஒரு மனுஷனை எப்படி சாமி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது, என்னால் முடியவே முடியாதுன்னு 1 வருஷமாக போராட்டம். சரி 1 மாதமாக போராட்டம். கரெக்டாக அந்த +2 முடிக்கும் போது எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து திருமணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து பெண் கேட்குறாங்கன்னு சொல்லி நான் முடியவே முடியாதுன்னு சொல்லி 1 மாதம் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் அவங்க வீட்டு மத்தியிலே அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காது, எங்கள் வீட்டு மத்தியில் அவங்க கல்யாணம், இப்படி பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருமணத்தை சிறப்பாக நடத்தி தரே. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு தான். ஆனாலும் அதையும் தாண்டி எல்லாவற்றையும் தாண்டி +2 படிச்சுட்டு உடனே எனக்கு திருமணம் ஆச்சு. அதன் பிறகு தான் நான் எல்லாமே படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு காலேஜில் வேலை பார்க்கறதுக்கு நிச்சயமாக இது கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கூட இல்லை அப்படின்னா நான் என்றைக்கும் மண்ணோடு மண்ணாக ஆக்கி இருப்பேன். இந்த நாளில் வந்து மத்தியில் வந்து பேசுறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருக்கிறதாக நிச்சயமாக நம்ம வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிற பொழுது, ஆண்டவரை முழுமையாக நம்புகிற போது கடவுள் நமக்கு மிகப்பெரிய காரியங்களை நடத்தி கொடுப்பார். ஆக நமக்கு அவர் மீதான நம்பிக்கையை நம்ம எப்பொழுதுமே தளர விட்டக்கூடாது. பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், கஷ்டம் வரும், எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம தான் ஆண்டவரை நிறைய நேரங்களில் விட்டுடும், தேடுறது கிடையாது. ஆகையினால இதனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். தருணத்தை கொடுத்த ஆண்டவருக்கும் சபையினுடைய போதகர் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியை மீண்டும் ஒரு முறை குடும்பத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலே கூட சாமி இந்த ஆலயத்திற்கு வந்து சாமியுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்படியா நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக, தயவுக்காக, அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே,
ஏதேனும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே தவறாய் பேசியிருந்தாலும் சுவாமி கர்த்தாவே உமக்கு ஆண்டவரே கர்த்தாவே நாமும் ஆண்டவரே கர்த்தாவே துஷ்ட விடுமா நாங்கள் ஆண்டவரே பேசுகிறதால் நீங்கள் மன்னிங்க சுவாமி கர்த்தாவே தகப்பனே இந்த சபையில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் இப்படி பாதப்படியில் ஒப்பு கொடுக்குற சாமி அப்பா சபையின் போதகரையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இப்படி கடத்துக்கு ஒப்படைக்கிற சாமி கர்த்தாவே இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பெயர் பெயராய் தனிதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே பெரியோர்கள் முதல் சிறு பிள்ளைகள் வரை அனைவரையும் இப்படி பாதப்படியில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே வந்திருக்கிறவர்கள் அவருடைய கர்த்தாவே என்ன தேவைக்காக வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது சுவாமி அப்பா அவருடைய தேவைகளை சந்திங்க தகப்பனை எல்லா பிரச்சனைகளும் நீக்கி அவர்கள் சுகமாய் வாழ உதவி செய்யுங்க அப்பா ஆண்டவரே ஏதோ சாமி உடைய போக்கிலும் மரத்திலும் இருந்து காத்துக்கொள்ளுங்க சாமி ஆண்டவரே மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பாதப்படி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே குற்றங்கள் குறைகள் இருந்தால் தயவாய் மன்னிங்க எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களுக்கு நல்ல பிதாவே மைக்கு